ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை செய்ற வீக்கம் வந்துருச்சு. அதே மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. வெயிட் வந்து ரொம்ப ஒரு மாரி உடம்பு ஊதலாயிக்கிட்டே போகும். முகம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே புஸ்ஸுன்னு வீங்கிட்டு போகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது, ஹை பிளட் பிரஷர்லாம் இருக்கும்போது, கண்டிப்பா முன்னாடியே நம்ம ஒரு சில நேச்சுரலான டயட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹையரான மெடிகேஷன்ஸ் எடுத்து இத வர வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நெறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வருது. ஸோ அப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ டயட் கண்ட்ரோல் இல்லாம மாத்திரை மட்டும் போட்டு சர்க்கரை அளவை குறைத்துக் கொள்வதுடைய ஒரு விளைவு சிறுநீரக பாதிப்புகளோ, இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ தொடர்ந்து அதிகமாகுது அப்படின்றத மறந்துறாதீங்க. ஏன்னா, இந்த கிட்னிஸ்க்கு கெமிக்கல் ஒத்தே வராது. ஸோ அப்ப நம்ம போடக்கூடிய எல்லா மாத்திரைகளையும் சிறுநீரகம் தான் பிரிச்சு யூரின் வழியா வெளியேற்றணும். அப்ப நமக்கு எப்ப எல்லோ கலர்ல யூரின் போது அப்படின்னாலே அதுல கொஞ்சம்